நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். சட்டம் ஒழுங்கு ஒரு சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அவர் விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. எவ்வளவு சாதனைகள் செய்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னா உங்களுக்கு சிக்கல். முதலமைச்சர் விஜய் போட்டோவில் வைக்கப்பட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போட்டோவில் தூக்கி எறியப்படுகிற காட்சிகளை வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு பெரிய அளவில் பேசப்படலாம். அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவங்க கொண்டு வந்த திட்டம் பெருந்தன்மையாக அந்த அம்மா படத்தையும் வச்சுக்கலாம், விஜய் படத்தையும் வச்சுக்கலாம். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக்கி பேசிட்டு இருக்கிறது வந்து அற்பத்தனமான புத்தி. 75% டாஸ்மாக் ஊழியர்கள் நாங்கள் விஜய் அவர்களுக்காக தான் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா தான், அதுலேயே அவர் இப்போ வந்துட்டு அவரே வந்துட்டு கை வைக்கிறார் அப்படிங்கிறப்ப அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் வெளில கொடுத்து 10 ரூபாய் பாலாஜின்லாம் பாட்டு பாடியாச்சு. இன்னைக்கு நடைமுறைன்னு வரும்போது உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மதுபான விற்பனை நடக்குது. மதுபான விற்பனையை அரசாங்கமே கையில் எடுத்த பிறகு அதில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா மக்களுக்கு ஊழியர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டவங்க வந்து இன்றைக்கி வந்து ஏமாற்றம் அடைந்து நிற்கிறார்கள். எந்த பிரச்சனையும் அரசு கவனிக்கும்னு தெரியல. செட்டில் டவுனாக எதிர்கட்சிகள் விட மறுக்குது. ஒரு பக்கம் மெஜாரிட்டி வேறு இல்லை, எல்லாம் சேர்ந்துடுச்சு. அவங்க தலைவரே தோற்று இருக்கிறார். அதற்கான காரணங்களை ஆராயாமல் சுய பரிசோதனை செய்யாமல் அவர்கள் தொடர்ந்து மெஜாரிட்டி இல்லைன்னு கருதப்படக்கூடிய ஒரு அரசை 24 மணி நேரமும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படி தான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, அதுக்கான பலனை 10 வருஷம் அனுபவிச்சாங்க. இப்போ விஜய்க்கு பண்ணுறாங்க, இதுக்கும் கண்டிப்பாக பலனை அனுபவிப்பாங்க. மாநிலம் முழுவதும் எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத்து, ஊராட்சி மன்றம் வரைக்கும் கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு இடம் மாறி போனதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய படத்தை வந்து வைக்கலைங்கிற பிரச்சனை ஒரு இடத்துல பெருசாக ஓடிட்டு இருக்குது எல்லா இடங்கள்லையும். யார் முதலமைச்சரும் அவங்க படத்தை நீ மாட்டணும். உங்கள் தலைவர் படம் கிடையாது, உங்கள் வீட்டில் மாட்டிக்கணும், இல்லை உங்கள் கட்சி அலுவலகத்தில் மாட்டிக்கணும். மாநகராட்சி அலுவலகத்தில் யார் முதலமைச்சரும் அவங்க படத்தை தான் நீங்கள் மாட்டணும். இது குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு. அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் இருமாப்பு பிடித்தவர்கள். இந்த ஆட்சி ஏன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுன்னு இப்போ புரியுது அவங்களுக்கு. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சிரித்தார்கள் என்பது என்னை பொறுத்தவரையில் அற்பத்தனமான குற்றச்சாட்டு. இஷ்யூஸை பாருங்கள், நீங்கள் இஷ்யூஸை பார்க்காம வந்து சிரித்தாங்களா அழுதாங்களான்னு பார்க்குறதுலாம் முட்டாள்தனமானது. இது பிடிக்கலன்றதுக்காக இந்த அரசை பிடிக்காத பெரும்பாலான மீடியா நெட்வொர்க்ஸ் வந்து இந்த மாதிரி அற்பத்தனமான விஷயங்களை கையில் கேமரா இருக்குன்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக சொல்லப்பட்டுவிட்டது. வீரபாண்டியன் சொல்லிட்டாரு, எம்ஏ பேபி சொல்லிட்டாரு, சிவி சர்மா சொல்லிட்டாரு, சுபாஷினி அலி சொல்லிட்டாங்க, திருமாவளவன் சொல்லிட்டாரு. பேச்சுவார்த்தை நடந்து உண்மைனா அதோட கதை முடியுதில்லை. இதுக்கு பிறகுமா நீங்கள் திமுகவை நம்புவீங்க? எவ்வளோ ஒரு இழிவான அரசு. விஜய் முதலமைச்சராகக்கூடாது என்பதற்காக மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அண்ணா திமுகவோட திமுகவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியது என்பது எவ்வளவு 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 இழிவான ஒரு செயல். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்னிக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சி பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். தாவை ஆட்சி பொறுப்படுத்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு இன்னும் முடியலை. கோவையில் நடைபெற்ற சம்பவத்தில் தொடர்ந்து திருப்பூர், திருச்சி என தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகள், கொள்ளைங்கிறது வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. நாள் ஒவ்வொன்றும் கூடிக்கிட்டே இருக்குது. 15 நாளில் 19 கொலை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு லிஸ்ட் போட்டு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. சென்னைக்கு கமிஷனர் கூட மாற்றிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் மாற்றப்பட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்குங்கிறது எப்படி? அது ஒரு பெரிய பிரச்சனையை தாங்க உருவெடுத்துட்டு இருக்கு. அவர் கவனம் செலுத்தலைன்னா விஜய்க்கு இது சிக்கல் தாங்க. இப்போ ஒரு மாதம் விட்டுடலாம் நீங்கள், ஏன்னா புது அரசு செட்டில் ஆகணும் ஆகிறதுக்கு 3 மாதமாவது ஆகும்னு புரிந்து கொள்வதற்கே அவங்களுக்கு நாள் ஆகும். ஒரு 3 மந்த்ஸாவது கொடுக்கணும். நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். ஆனால் எதிர்கட்சிகள் தயாராக இல்லை. 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 30 செகண்டுக்கு ஒரு தடவை அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு ஒரு சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அவர் விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. அதில் கவனம் செலுத்தலைன்னா மற்ற எல்லா முயற்சிகளுமே விழலுக்கு கிடைத்த நீராகி போகும். அதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு சாதனைகள் செய்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னா உங்களுக்கு சிக்கல் தான். பவர் கட் பிரச்சனையும் அம்மா உணவகங்களில் விஜய் ஃபோட்டோ அவர்கள் வைக்கப்பட்டு, முதலமைச்சர் விஜய் ஃபோட்டோவில் வைக்கப்பட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோவில் தூக்கி எறியப்படுகிற காட்சிகளையும் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு பெரிய அளவில் பேசப்படலாமா? அற்ப விஷயங்களில் பேசுறது தமிழர்களுக்கு அலாதியான இன்பம். முக்கியமான பிரச்சனைகளை விட்டு இதில் அடிச்சுக்கிறது. இது அந்த அம்மா செஞ்சாங்க, அது பிறகு திமுக செஞ்சுது, இன்றைக்கி அவர் செய்கிறாரு. அம்மா உணவகன்றது அந்த அம்மா ஆரம்பிச்சது. பெருந்தன்மையாக அந்த அம்மா படத்தை ஒரு பக்கம், விஜய் பக்கம், விஜயோட யார் முதலமைச்சரோ அவங்க புகைப்படத்தை ஒரு பக்கமும் வச்சுட்டு போகலாம். என்ன கேட்டிங்கன்னா அதுதான் நியாயமாக இருக்கும். இந்த கான்செப்டை உருவாக்கி கொண்டு வந்தது ஜெயலலிதா. அதனால் ஜெயலலிதா படம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும்.
இன்னொரு பக்கத்தில் முதலமைச்சர்ன்ற முறையில் அரசோட நிறுவனங்கள் எல்லாத்துலேயும், அரசு நடத்தக்கூடிய அனைத்து அமைப்புகள்லையும் முதலமைச்சரோட படம் இருக்க வேண்டும் என்பது விதி, அரசாணையே இருக்குது. அதன்படி பார்த்தா விஜய் படத்தை மாட்டணும், கண்டிப்பாக மாட்டணும். அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவங்க கொண்டு வந்த திட்டம் பெருந்தன்மையாக அந்த அம்மா படத்தையும் வச்சுக்கலாம், விஜய் படத்தையும் வச்சுக்கலாம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக்கி பேசிகிட்டு இருக்கிறது வந்து அற்பத்தனமான புத்தி. இது நம்ம அரசியல் இவ்வளோ கேவலமாக போனதுக்கு காரணம் இந்த அற்ப புத்தி தான். இதிலேயே அடிச்சு நுழைவாங்க. இதில் ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகள், அரசாங்கத்தோடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பேசப்பட விடாமல் ஒரு 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 புகைப்படத்தை வச்சு வண்டி ஓடும், அவ்வளோதான். பவர் கட் பிரச்சனை எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாட்டில் அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாகினுடைய ஆர்ப்பாட்டமும் நடந்துட்டு இருக்கு. 2 நாட்களாக ஈரோடு போன்ற இடங்கள் வந்து டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கு. 75% டாஸ்மாக் ஊழியர்கள் நாங்கள் விஜய் அவர்களுக்காக தான் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா தான், அதுலேயே அவர் இப்போ வந்துட்டு அவரே வந்துட்டு கை வைக்கிறார் அப்படிங்கிறப்ப அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பேட்டிலாம் வெளில கொடுத்துட்டு. அதாங்க, வாய் திறந்து தேவையில்லாமல் பேசியாச்சு. 10 ரூபாய் பாலாஜின்லாம் பாட்டு பாடியாச்சு. இன்றைக்கி நடைமுறைன்னு வரும்போது உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. அது புறையோடி போன விஷயம். அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் வெளியில் போகுது. ஒரு அரசு ஊழியருக்கு 10 ரூபாவை நீ டிப்ஸாக கொடுக்குறதுன்றது வந்து சட்டப்படி தப்பு. ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் வெளியில் சுற்றுது. 1 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்குதுன்றான். 1 கோடி பாட்டில்னால் 10 ரூபான்னா 10 கோடி. மாதம் எவ்வளோ? 300 கோடி. வருஷத்துக்கு எவ்வளோ? 3600 கோடி. இந்த பணம் எங்கே போகுது? 5 வருஷத்தில் எவ்வளோ? 15000 கோடி. எடப்பாடி பீரியடில் இந்த 15000 கோடி எங்கே போச்சு? ஸ்டாலின் பீரியடில் எங்கே போச்சு? யாரு கஜானாக்கு போச்சு? விவசாய இப்போ யாருக்கு போகுது? கடனே தள்ளுபடி பண்ணலாம், அந்த அமௌண்ட் கடனே தள்ளுபடி பண்ணிடலாமே. அப்போ சிஸ்டத்துக்குள்ளே வர வேண்டிய பணம் வெளியில் சுற்றுது. இதை பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தவர் வந்தார், நிறைவேற்ற முடியல, அனுபவிக்கட்டும், யாரும் குறை சொல்லலை. இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மதுபான விற்பனை நடக்குது. மதுபான விற்பனையை அரசாங்கமே கையில் எடுத்த பிறகு அதில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா மக்களுக்கு ஊழியர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஓட்டு போட்டவங்க வந்து இன்றைக்கி வந்து ஏமாற்றம் அடைந்து நிற்கிறார்கள். எந்த பிரச்சனையும் அரசு கவனிக்கும்னு தெரியல. செட்டில் டவுன் ஆக எதிர்கட்சிகள் விட மறுக்குது. ஒரு பக்கம் மெஜாரிட்டி வேற இல்லை, எல்லாம் சேர்ந்துக்குச்சு. மின்சாரத்துறையில் வந்துட்டு ஊழல் அது ஒரு பிரச்சனை வந்துட்டு பெருசாகவே பேசப்படுகிறது. அதனால தான் இங்கே பவர் கட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 2 மாத காலங்கள் நம்ம பொறுத்துக்கொள்ள வேண்டி இருக்குங்கிற அளவுக்கு அமைச்சர்களுடைய பேட்டி இருக்குது. ஆமாம், அப்படி தான் வந்து முடியும் கட்சியில். அதுவும் கோடை காலத்தில் வந்து தேவை அதிகமாக இருக்கும். பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, பதில் சொல்லணும். பொலிட்டிக்கலாக விஜய் வாய் திறந்து அவரும் முதலமைச்சர்ன்ற முறையில் அவர் பேசணும். அவர் பேசலைன்னா இத்தகைய விமர்சனங்கள் மேலெழுவதை தவிர்க்க முடியாது. பயிர்க்கடன் தள்ளுபடியிலையும் குளறுபடி பிரச்சனையில் 50,000 ரூபான்றது ஒன்றுமே இல்லைன்றாங்க. அதான் எல்லா அரசுகளை போலத்தான் இந்த அரசும் இருக்கும் என்பதற்கான அடையாளங்கள், அறிகுறிகள் தென்படுகின்றன. பார்ப்போம், 3 வாரம் கூட முடியல, அதுக்குள்ளே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஹனிமூன் பீரியட் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் என்ன பேசினாலும் அவர் வாயை திறக்க போகிறதில்ல. மோடி மாதிரி அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறோம், அவர் வாயை திறக்கல. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அவர் என்ன செய்ய போகிறான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். தலைமைச் செயலகம் கட்சி அலுவலகமாக மாறுகிறது. அங்கேவே எல்லாருமே கட்சியில் இணைச்சிக்கிறாங்க, அங்கேவே கார்டு போட்டும் கொடுத்துக்கிறாங்க. அங்கே போகிற எல்லாமே அதுதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அளவில் தான் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப தவறுங்க. அது ஒவ்வொரு அறைக்கும் 2 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு அமைச்சனுடைய அறைக்கும். ஏங்க முறைகேடு வந்துங்க. இது வந்து அரசியல் நடவடிக்கைகளை தலைமைச் செயலகத்தில் மேற்கொள்வது என்பது ஏற்புடையதல்ல. நிச்சயமாக இது தவறு. இது அவர்கள் தவிர்க்க வேண்டும். இது கண்டனத்துக்குரியது. இதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ராஜினாமா பண்ணிட்டு போகிற எம்எல்ஏ வெளியில் போய் பனையூரில் போய் உங்கள் ஆஃபீஸில் சேர்ந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல. அங்கேயே போய் சேர்றதுன்றதெல்லாம் நிச்சயமாக ஏற்புடையதல்ல. தூய சக்தி தீய சக்தியாக மாறிக்கொண்டு இருக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் முன் வச்சுட்டு இருக்கு திமுக. அப்படி தான் பேசுவாங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. 3 வாரம் கூட ஆள விடாமல் அவங்கள இப்போ தோல்வியிலேருந்து பாடம் கற்க அவர்கள் தவறுகிறார்கள். தோல்வி அவர்களுக்கு கொடுத்த பாடத்தை அவர்கள் கற்க மறுக்கிறார்கள். தோல்வியை மனம் ஏற்க மறுக்கிறது. அவங்க தலைவரே தோற்றிருக்கிறார். அதற்கான காரணங்களை ஆராயாமல், சுய பரிசோதனை செய்யாமல் அவர்கள் தொடர்ந்து மெஜாரிட்டி இல்லைன்னு கருதப்படக்கூடிய ஒரு அரசை 24 மணி நேரமும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படி தான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க. அதுக்கான பலனை 10 வருஷம் அனுபவிச்சாங்க. இப்போ விஜய்க்கு பண்ணுறாங்க. இதுக்கும் கண்டிப்பாக பலனை அனுபவிப்பாங்க. நீங்கள் ஆளை விடணும். ஒரு 3 மாதமாவது ஹனிமூன் பீரியடு கொடுங்கன்றாங்க. நான் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேசுவேன், 30 செகண்டுக்கு ஒரு தடவை பேசுவேன்னா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. கண்டிப்பாக அரசு கவிழ்மையானால் அடுத்த தேர்தலில் இப்போ இருக்க 59 சீட்டும் அவங்களுக்கு வராது. எம்ஜிஆர் பீரியடில் எப்படி நடந்தது? 48 32 ஆச்சு, 32 23 ஆச்சு. அந்த கதை தான் நடக்க போகுது திமுக. இந்த அணுகுமுறை தொடர்ந்தால் எண்ணம் போல் வாழ்வு அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. மாநிலம் முழுவதும் எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத்து, ஊராட்சி மன்றம் வரைக்கும் கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு இடம் மாறி போனதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய படத்தை வந்து வைக்கலைங்கிற பிரச்சனை ஒரு இடத்துல பெருசாக ஓடிட்டு இருக்குது எல்லா இடங்கள்லையும்.
எந்த ஒரு மேயருமே இது வரைக்கும் வந்துட்டு முதலமைச்சரை இது வரைக்கும் நேரில் சந்திக்கவே இல்லை. மாநகராட்சியில் படம் மாற்றுறதுலையும் தொடர்ந்த பிரச்சனை, மேயர் அவங்களும் ஆஃபீஸ்க்கு வர்றதும் இல்லை அப்படிங்கிறதும் எல்லா இடங்களையும் வரக்கூடிய பிரச்சனை. இன்னும் 6 மாதம் தான் அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கான டைமிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப தவறுங்க, ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களே திமுகவுக்கு, என்ன நிரந்தர மன்னர்களா இவங்கெல்லாம்? இவர்கள் அனைவரும் முதலமைச்சர்கள் தான், இவர்கள் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் தான், இவர்கள் யாரும் குறுநில மன்னர்கள் கிடையாது. யார் முதலமைச்சரோ அவங்க படத்தை மாட்டணும், யார் முதலமைச்சரோ அவங்களை மரியாதை நிமித்தமாக நீங்கள் சந்திக்கணும். அதை ஏற்க மறுப்பீர்களே ஆனால் அதற்கான விளைவுகளும் இருக்கும். எல்லா உள்ளாட்சியும் ஒரு கலாச்சாரம்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஒத்துழைக்க மறுக்கிறார்கள், ஊழல் அதிகமாகிடுச்சுங்க. எல்லா மாநகராட்சிகளிலும் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. எல்லா மாநகராட்சிகளையும் விஜய் கலைப்பார் என்று முடிவெடுத்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இன்னும் 6 மாதம் வசூல் போயிடும். இந்த படத்தை மாற்றுறதுன்றது வந்து அற்பத்தனமானதுங்க. யார் முதலமைச்சரோ அவங்க படத்தை தான் நீங்கள் மாட்டணும். உங்கள் தலைவர் படம் கிடையாது, உங்கள் வீட்டில் மாட்டிங்க, இல்லை உங்கள் கட்சி அலுவலகத்தில் மாட்டிங்க. மாநகராட்சி அலுவலகத்தில் யார் முதலமைச்சரோ அவங்க படத்தை தான் நீங்கள் மாட்டணும். இது குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு. அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் இருமாப்பு பிடித்தவர்கள்? இந்த ஆட்சி ஏன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதுன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் கேட்குறேன், ஜெயலலிதாவும் கருணாநிதி இருக்கும்போது மாறி மாறி வரும்போது மாட்டினீங்கல்ல, இப்போ ஏன் மாட்ட மாட்டேன்றீங்க? ஏன் மாட்ட மாட்டேன்ற? சட்டப்படி அது தவறு இல்லையா? யார் முதலமைச்சரோ நீங்கள் அவங்க படத்தை மாட்டுங்க. அப்போ அது அந்த மரியாதையை நான் கொடுக்க மாட்டேன் என்பது வந்து கலகம், மக்கள் தீர்ப்புக்கு எதிரான கலகம். அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் இத்தகைய கலகத்தில் ஈடுபடுமையானால் அரசு, முதலமைச்சர், அரசுக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளை கலைப்பதற்கு. அதை நோக்கி போகுமான்னு நமக்கு தெரியாது. ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். அரசுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகள் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கின்றன. அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கினா என்ன பண்ணுவார்கள்? அந்த சிக்கல்கள். மதுரையில் 200 கோடி ஊழல் நடந்தது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதை முடுக்கி விட்டாங்கன்னா யார் யாரெல்லாம் உள்ளே போவாங்கன்னு தெரியல. அப்போ அதை நோக்கி அரசை புஷ் பண்ணுறாங்க இவங்க. படத்தை, முதலமைச்சர் படத்தை மாநகராட்சிகளில் மாட்ட மறுப்பது, முதலமைச்சரை சந்திக்க மறுப்பது எல்லாம் வந்து அற்பத்தனமான நடவடிக்கை, ஜனநாயகத்தை அவமதிக்கக்கூடிய செயல். நாளைக்கு ஆனால் மற்ற கட்சிகள் இப்போ அடுத்த முறை உள்ளாட்சி அமைப்புகளில் தாவேகா ஜெயிக்குது, அடுத்த தேர்தலில் திமுக ஜெயிக்குதுன்னா அப்போ இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நீங்கள் அனுமதிப்பீங்களா? அனுமதிக்கக்கூடாது. மக்கள் தீர்ப்பை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அமைச்சர் ஒரு பக்கம் கோவை சிறுமியினுடைய அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு பேசும்போது சிரித்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்தது. ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. தாவேகாவினுடைய நிர்வாகிகள் எல்லாமே மருத்துவமனைகள் ஆய்வு நடத்துகிறாங்க, பொதுமக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஆய்வுங்கிற பேர்லங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அரசு மீது டிஃப்ரெண்டான ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அற்பத்தனமான குற்றச்சாட்டுகள். அந்த அதிகாரி, ஐஜி லெவல் அதிகாரி அவங்களுக்குள் பேசி கொடுக்கும்போது அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள். சிரிப்பாக ஒன்றும் சிரிக்கல. இது வந்து வேண்டாத மருமக கைப்பற்றா குற்றம், கால்பற்றா குற்றம்ன்ற கதை. மீடியா ஸ்ட்ரக்சரலி இன்னமும் திமுகவுக்கு சாதகமாக, திமுகவுக்கு சொம்பு தூக்குறதா, முட்டு கொடுக்கறதா இருக்குது. அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க. அதிகாரி சிரித்தாங்க, சிரிப்பது ஒன்றும் தவறில்லை. அதே மாதிரி மந்திரி சிரிச்சாங்க. எந்த கண்ட முன்னாலையும் பின்னாலையும் வெட்டி போட்டுற கதை இதெல்லாம். அவர்கள் அனுபவம் இல்லாதவர்களாக தாவேகா பிரதிநிதிகளை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இல்லை, புதுசாக வந்திருக்கான். பாடாப்படுத்துறீங்க போட்டு, செட்டில் ஆக விடாமல். அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சிரித்தார்கள் என்பது என்னை பொறுத்தவரையில் அபத்தமான, அற்பத்தனமான குற்றச்சாட்டு. இஷ்யூஸை பாருங்கள். நீங்கள் இஷ்யூஸை பார்க்காம வந்து சிரித்தாங்களா அழுதாங்களான்னு பார்க்குறதுலாம் முட்டாள்தனமானது. இது பிடிக்கலன்றதுக்காக, இந்த அரசை பிடிக்காத பெரும்பாலான மீடியா நெட்வொர்க்ஸ் வந்து இந்த மாதிரி அற்பத்தனமான விஷயங்களை கையில் கேமரா இருக்குன்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இஷ்யூ இது கிடையாது. இவங்கெல்லாம் கடந்த காலங்களில் யாருக்கு விசுவாசமாக இருந்தார்கள் என்பதை பார்த்தால் இவர்களுடைய யோகியதை தெரியும். திமுக தனித்து விடப்பட்டது, அதிமுகவுடையாச்சும் பாமகவும் இருக்கிறது, பாஜக ஒரு புறம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. திமுகவும் அதிமுகவும் கொஞ்ச நாள் விட்டால் 2 பேரும் சேர்ந்தே தான் எலெக்ஷனை சந்திப்பாங்கன்னு ஆதோ அர்ஜுனாவும் வீரபாண்டியன் சிபிஐ வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 2 பேரும் பேச்சு நடத்தினது உண்மைதாங்க, அதில் வந்து எதுலேயும் ஒளிமறைவே இல்லைங்கிறத ஒரு வெளிப்படையாகவே ஒரு தொலைக்காட்சியில் பேசிட்டார். வைகோ எனக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக கூட்டணியா அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அதாங்க, வீரபாண்டியன் சொல்லிட்டாரு, எம்ஏ பேபி சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே திமுக முட்டு கொடுக்கக்கூடிய அறிவுஜீவிகள் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க? இது ஒரு குழப்பாங்க இந்த அறிவுஜீவிகளுக்கு. வெளிப்படையாக சொல்லப்பட்டு விட்டது. வீரபாண்டியன் சொல்லிட்டாரு, எம்ஏ பேபி சொல்லிட்டாரு, சிவி சண்முகம் சொல்லிட்டாரு, சுபாஷினி அலி சொல்லிட்டாங்க, திருமாவளவன் சொல்லிட்டாரு. பேச்சுவார்த்தை நடந்து உண்மைன்னா அதோட கதை முடியுதில்லை. இதுக்கு பிறகுமா நீங்கள் திமுகவை நம்புவீங்க? எவ்வளோ ஒரு இழிவான அரசு. விஜய் முதலமைச்சராக கூடாது என்பதற்காக மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அதிமுகவோட திமுகவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியது என்பது எவ்வளவு 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 இழிவான ஒரு செயல்.
அப்போ விஜய் குதிரை பேரம் பண்ணுறாரு, கழுத பேரம் பண்ணுறாருலாம் பேசுறதுக்கான எந்த தார்மீக தகுதியும் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் 2 பேருக்குமே கிடையாது. உங்களுக்கு இதை பற்றிலாம் பேச என்ன தகுதி இருக்குது? அதான் சொல்கிறேன்ல, ஒரு புதிய அரசியல் சக்தி உருவெடுத்திருக்கிறது. அதை தாங்க முடியல 2 பேராலையும். அதனுடைய விளைவு தான் இது. இந்த தோல்வி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தோல்வி கிடையாது. பெரிய அளவில் கீழே வந்து ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்னுவாங்க, ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்ற புரிதல் அண்ணா திமுக, திமுக குறிப்பாக திமுகவுக்கு வரல. அதனால தான் அவங்க இப்படிலாம் செயல்படுறாங்க. அண்ணா திமுகவோட சேர்றதுக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கெல்லாம் அந்த ஒரு வார காலத்தில் முயற்சி பண்ணாங்க. மிகப்பெரிய தவறை 2 பேரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருந்தலைன்னா அடுத்த தேர்தல் இதை விட மோசமானதாக அவர்களுக்கு இருக்கும். இறுதியான வகையில் சார், நிரந்தர டிஜிபி நியமனம் வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்கிறதும், அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்தது, அதில் வந்து மாற்றம் வேணும்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் எழுந்ததும் சர்ச்சைகள் உருவானதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இந்த அதிகாரிகள் விவகாரம் என்பது வந்து ரொம்ப சிக்கலானதுங்க. அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ன்றது அவர் வந்து சட்டத்துக்கு அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டவர்கள். 30 வருஷமோ 35 வருஷமோ அவங்களுக்கு பதவி இருக்குன்னா, யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க சல்யூட் அடிப்பாங்க. ஒரு எதிர்க்கட்சி ஒரு அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று கடுமையான கோரிக்கைகளை வைத்து, அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதே அதிகாரியை முக்கியமான பதவிகளில் அமர்த்துவது என்பதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. அப்படி தான் இதை பார்க்கணும். இந்த அதிகாரிகள் நியமனத்தில் நான் பெரிய அளவில் கருத்து சொல்ல விரும்பலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு அரசியல்வாதி மீது நாம் குற்றம் சுமத்துவது போல ஒரு அதிகாரி மீது குற்றம் சுமத்த முடியாது. ஏன்னா ஒரு அரசியல்வாதி மீது நம்ம இப்போ ஒரு விமர்சனம் முன்வைக்கிறோன்னா, அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், ட்வீட் போடலாம், எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணலாம், அல்லது யூடியூப்பில் பதிவு பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணலாம். ஆனால் ஒரு அதிகாரி அப்படி செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடத்தை விதிமுறைகள் இருக்குது, அவங்களுக்கு அஃபிஷியலில் ரூல்ஸ் இருக்குது. அப்போ தன்னை டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு அதிகாரி மீதான குற்றச்சாட்டை மிகப்பெரிய அளவில் ஆதாரங்கள் என்கிட்ட இல்லைனால தவிர நான் பேசவே முடியாது. அதனால் பர்சனலாக குறிப்பிட்ட எந்த அதிகாரியை பற்றியும் எந்த காலத்துலையும் நான் பேசினதே கிடையாது. எல்லா கவர்மெண்ட்லேயும், எடப்பாடி கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட், இன்றைக்கி விஜய் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்லையுமே எந்த ஒரு அதிகாரியை பற்றியும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபார் தட் மேட்டர், அல்லது வேறு அதிகாரிகள், எந்த அதிகாரியை பற்றியும், மத்திய மாநில அரசு அதிகாரிகள் யாரை பற்றியும் நான் எந்த கமெண்ட்டுமே அடித்தது கிடையாது. அது என் வேலையும் கிடையாது. அதில் இருக்க ரிஸ்க் என்னென்னா, அவங்க தன்னை டிஃபெண்ட் பண்ண முடியாது. நம்ம போட்டி என்பது, நம்ம யாரோட மோதிரமோ அவங்களுக்கு தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும். இப்போ நான் வந்து இவர் மேலே, திருமாவளவன் மேலே ஒரு சார்ஜ் வைக்கிறேன்னா, திருமாவளவன் அவரை டிஃபெண்ட் பண்ண முடியும், அல்லது அவர் கட்சியாவது அவரை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் நான் இப்போ ஒரு அதிகாரி மேலே, ஒரு XY அதிகாரி மேலே நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவரால் தன்னை டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னும் போது நான் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது சமூக வலைதளங்களில் போகும்போது அது ஒருதலைப்பட்சமான ஒரு தரப்பு தாக்குதலாக தான் இருக்கும். அது ரொம்ப இயற்கைக்கே விரோதமானது, அது தர்மத்துக்கு விரோதமானது. அதனால் நான் அதிகாரிகளை பற்றி பர்சனலி எந்த அதிகாரியை பற்றி எந்த காலத்துலையும் பேசுனதில்ல. பிரச்சனைகளை பற்றி, இஷ்யூஸை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். பாலிட்டிஷியன்ஸை பற்றி நம்ம எவ்வளோ வேணால் பேசலாம், ஏன்னா அவங்களால தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. ஆமாம், இந்த குறிப்பிட்ட நியமனங்களை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது, அல்லது அதை பற்றின முழு விவரம் எனக்கு தெரியாது. அவரவர் நியாயங்கள் அவரவருக்கு. அதனால் ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசுறதுன்றது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல. யாரை பற்றியுமே, எந்த தனிப்பட்ட ஒரு அதிகாரியை பற்றியும், ஆணோ பெண்ணோ, எந்த காலத்திலும் நான் பேசியது இல்லை, பேசவும் மாட்டேன். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தாங்க. நன்றி சார். நன்றி சார்.